இயேசுவின் பேழை. இன்னைக்கு இந்த தலைப்பில் சில காரியங்களை தியானிக்கலாம். கர்த்தர் ரீசெண்டாக எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஒரு நாள் ரொம்ப நான் ஒரு குழப்பத்தோட சில காரியங்கள் எனக்கு இன்னும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலையே, இன்னும் எனக்கு நான் அந்த ஆசீர்வாதத்தை ஏன் என்னால் பெற்றுக்கொள்ள முடியலை இப்படின்னு எனக்குள்ள பல கேள்விகளோட, ஒருவேளை நான் சரியாக ஜெபிக்கலை, நான் ஆண்டவர்கிட்ட சரியாக இந்த காரியத்தை தெரியப்படுத்தலை, நான் இந்த காரியத்தில் இன்னும் நான் ஆண்டவர் சமூகத்தில் நல்லா உட்காரல, அதனால தான் எனக்கு இன்னும் இந்த ஆசீர்வாதங்கள் தடைப்படுதோன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டு இருந்தது. அப்போ நான் உடனே நினச்சேன், சரி நம்ம இன்னைக்கு நல்ல ஆண்டவரோட சமூகத்தில் உட்காந்து நல்ல கண்ணீரோட அந்த காரியத்தை ஆண்டவரோட சமூகத்தில் அப்படி மொத்தமாக ஊற்றிடுவோம், அப்போ ஆண்டவர் இதை பொறுப்பெடுத்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை எனக்குள்ளே ஓடுது. அப்போ நல்லா ஜெபிச்சிருவோம், அப்போ ஆண்டவர் தெரியப்படுத்திட்டா இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும், இந்த ஆசீர்வாதத்தோட தடை நீங்கும், சீக்கிரமாக நான் அதை சுதந்திரித்து கொள்ளுவேன் இப்படின்னு எனக்குள்ள சொந்தமாக ஒரு திங்கிங் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ நான் இதெல்லாம் யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், சரி அப்பா என் கூட பேசுங்கப்பா, நான் இந்த மாதிரி இந்த காரியங்கள் இப்படிலாம் தோணுதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டே நம்ம போய் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். நான் முழங்கால் படிட்டுட்டு நான் இன்னும் அப்பான்னு ஏசப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிடக்கூட இல்லை. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் டக்குன்னு எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் நோவாவுடைய பேழையை காமிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நோவாவோட பேழை 40 நாள் அந்த பேழைக்குள்ளே நோவாவும் அவன் குடும்பத்தினரும் இருக்கிறாங்க. ஆண்டவர் தான் உள்ள அவங்கள விட்டு கதவை அடைப்பார் நோவாவின் பேழையை. அப்போ ஆண்டவர் 40 நாள் அவங்க உள்ளே இருக்கிறாங்க, ஆனாலும் ஆண்டவர் அவங்கள வெளியில், அவங்களுக்கு உள்ளே 40 நாள் பேழைக்குள்ளே இருக்கிற நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும், ஆனாலும் தேவன் அவங்க உள்ளே இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவங்களோட கதவை திறக்கலை. ஏற்ற வேலை வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அந்த கதவை திறந்து விட்டார். எப்போ வெளியில் இருக்க வெள்ளங்கள் தண்ணி எல்லாம் வற்றி போயிடுச்சோ அப்போ அந்த வேலை வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் அவங்கள வெளியில் விடுறாரு. அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு அப்படியே காமிக்கிறார். காமிக்கும் போது ஆவியானவர் எனக்கு எப்படி இடைப்பட்டு கொடுத்தாரு, காமிச்சு கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, ஆவியானவர் சொன்னார், அப்போ ஒரு காத்திருப்பு காலம், நம்ம ஒரு பேழைக்குள்ளே அடைப்பட்ட மாதிரி தான். நோவா எப்படி பேழைக்குள்ளே 40 நாள் இருந்தாரோ அதே மாதிரி சில காரியங்களுக்காக, சில ஆசீர்வாதங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அப்போ அந்த காத்திருக்கிறோம், ஆண்டவர் அந்த நேரத்தில் அந்த காரியத்தை ஏன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா, அந்த ஏற்ற வேலை கிடையாது. இப்போ நோவாவுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் குறித்த வேலை இல்லாமல் அவங்களா இல்லை வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கதவை திறந்து விட்டுருந்தாருன்னா வெள்ளத்தினால அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல உயிரிழந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வெளியில் ஆபத்து இருக்குது, இந்த ஆசீர்வாதம் இப்போ திறந்தோம்னா இது உனக்கு நன்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் சில காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு உடனே கொடுக்க மாட்டேங்கிறாரு, வெயிட் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, காத்திருக்க வைக்கிறார் நம்மளை. அந்த ஆசீர்வாதத்துக்கு வெளியில் எல்லாத்தையும் அதுக்குரிய எல்லா காரியங்களையும் தகுதிப்படுத்தி எப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக அது ரெடி ஆகுதோ அப்போ தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதனால் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கும் போது நம்மளுக்கு ஐயோ இன்னும் நம்மளுக்கு இது நடக்கலையே, இது வாய்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்வு வரும், கலக்கம் வரும். ஆனால் ஒன்று ஆண்டவர் அப்போ எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, அப்போ நோவா எப்படி பேழைக்குள்ளே பத்திரமா வச்சிருந்தேனோ அதே போல தான் உன்னை இந்த சூழ்நிலையிலையும் ஏசுன்ற பேழைக்குள்ள நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். அதனால நீ கலங்க தேவையில்லை. காத்திருப்பு கஷ்டம்தான், கஷ்டமான காரியம்தான், ஆனால் நீ கலங்காத, நீ பத்திரமா பேழைக்குள்ள பாதுகாப்பா இருக்கிற. ஏற்ற வேளையில நான் உன்னை திறந்து விடுவேன், உன் ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிச்சுக்குவ, அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போதான் எனக்கு புரிஞ்சது, அப்போ நம்ம காத்திருப்பு இந்த காரியங்கள் கஷ்டமான காரியங்கள் தான். இப்போ அவங்களுக்கு பேழைக்குள்ள ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். உள்ளே எல்லாரும் உள்ள எல்லா உணவெல்லாம் இருக்குது, ஆனாலும் அந்த இப்போ நம்ம கோவிட் டைமில் எப்படி நம்ம எல்லாரும் லாக்டவுனுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருப்போம், சாப்பாடு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் எவ்வளோ நாள் உள்ளே உட்கார்ந்துருக்கிறது. நிறைய பேர் அதில் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்திருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி டைமெல்லாம் நம்மளுக்கு எப்படா வெளியில் போவோன்னு இருக்கும், ஆனால் வெளியில் போனால் ஆபத்து இருக்குது, அதனால தான் நம்ம வெளியில் போகக்கூடாது. அதே மாதிரி தான் ஏசப்பா ஏசுன்ற பேழைக்குள்ள நம்ம பத்திரமா இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு தாமதமாகுதுன்னா அது அங்கே ப்ரிப்ரேஷனில் நடந்துட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கு. ஏற்ற வேளையில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார். எல்லாத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்து கொடுப்பாரு. ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும். அதனால கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்ம அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை துதித்துக்கிட்டேவும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்துக்கொண்டு, கர்த்தர் என்னை காண்கின்றவர், அவர் என்னை கைவிட மாட்டார், அவருக்கு கைவிட தெரியாது, அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார், ஏற்ற வேளையில் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தரோட சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிச்சிட்டாரு,
எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி தேவனை நம்ம விசுவாசித்து கொண்டு தேவனையே நோக்கி சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. சூழ்நிலையை பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஐயோ நம்ம மூழ்கி போயிடுவோமோன்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் சூழ்நிலையை நம்பாமல் கர்த்தரை நம்பி நம்ம இந்த இடத்துல காத்திருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம கரெக்டாக அந்த சுதந்திரிக்க முடியும், ஏற்ற வேலையில் சுதந்திரிக்க முடியும். இதைத்தான் அந்த பேழைன்ற காரியத்தில் ஆண்டவர், நான் போய் ஜெபம் கூட பண்ண ஆரம்பிக்கலை, ஆனால் என்னுடைய இருதயத்தின் புலம்பல்களவே அவர் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், ஒரு ஜெபமாக எடுத்துட்டு நான் போய் முழங்கால் போட்ட உடனே எனக்கு பதில் கொடுக்குறார். அப்படியே எனக்கு அந்த காட்சியை காமிச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே அமைதிப்படுத்தி எனக்கு காரியத்தை விலக்கி காமிச்சார். அப்போ தேவன் நம்ம மேலே எவ்வளோ ஒரு கண்ணோக்கமாக இருக்கிறார்ல. நம்ம வாயிலிருந்து சொல் பிறவா முன்னே அதை அறிந்திருக்கு தகப்பன். நம்ம வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியேவும் ஐயோ என் பிள்ளை இதை குறித்து கவலைப்படுதே, என் பிள்ளைக்கு உடனே ஒரு வார்த்தையை கொடுக்குறேன், ஒரு ஆறுதலை கொடுக்குறேன், ஒரு வெளிப்பாடை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை பலப்படுத்துறாரு. எவ்வளோ ஒரு அன்பான தகப்பன் இல்லை, நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம அப்படியே நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, நம்ம மனசுல உள்ளுக்குள்ள என்னென்ன ஓடுதோ அப்படியே நம்மள்ட்ட இருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு. எவ்வளோ ஒரு அன்பான தேவனை, நம்ம ஒரு தகப்பனை நம்மளுக்கு அப்படி கூடவே வச்சிருக்கிறோம். அதை விட நம்மளுக்கு என்ன பாக்கியம் வேணும். அதனால கர்த்தரை இருக்க பற்றி கொள்வோம். கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டாரு. நீங்களே யாராவது ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா, ஐயோ இது நடக்குமோ கிடைக்குமோ கிடைக்காதோ இப்படியெல்லாம் ஒரு கவலக்கம் இருக்கா, கவலையப்படாதீங்க. ஏற்ற வேளையில கர்த்தர் நேர்த்தியா செய்வார். ஒன்றும் தடைப்படாது, ஒன்றும் தாமதம் இல்லாது, எல்லாமே அதினதி நேரத்துல நம்ம கையில வந்து சேரும். கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார், நம்மளை விட்டு விலகவே மாட்டாரு. நம்ம கூட இருந்து இந்த கஷ்டமான நேரத்துல கூட ஏசப்பா வந்து நம்மளை அப்படியே தாங்கிக்குவார், நம்மளை பிடிச்சிக்குவார், நம்மளை சுமந்துக்குவார், நம்மளை தாங்குவார், தப்பு வைப்பார், நம்மளை அழகா நம்ம நடத்துவார். அதனால இந்த இடத்துல வந்து காரியம் எப்படினாலும் இருக்கட்டும், சூழ்நிலை எப்படினாலும் இருக்கட்டும், ஆனா நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, ஏசு இருக்கிறார், ஏசப்பா என் கூட இருக்கிறார், ஏசப்பா என்னை கைவிட மாட்டார், ஏசப்பா என் கூடவே இருப்பாருன்னு சொல்லி நம்ம எப்பயும் அந்த நம்பிக்கையிலேயே நம்ம நிலைச்சிருப்போம். அந்த ஏசுன்ற பேழைக்குள்ள நம்ம இருக்கிறோம், ஏசுன்ற பேழைக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு ஒரு தீங்கும் வராது. சுத்தி எப்படி என்ன பெரிய வெள்ளம் எப்படி இருந்தாலும் சரி, அந்த பேழைக்குள்ள ஒரு தீங்கும் அணுகாது. அதனால கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, பாதுகாவலா இருக்கிறாருன்றத அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட இருங்க. ஏற்ற வேளையில உங்க ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தருக்கு நான் காத்திருக்கிற நம்ம புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து ஒரு நாள் எழும்பி பறப்போம். அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட காத்திருக்க. உங்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. God bless you all.